நடிப்புல உருவாகி கடந்த மே மாதம் வெளிவந்த கருப்பு திரைப்படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆகி இருக்கிறது. இப்படத்தை ஆர்ஜி பாலாஜி இயக்கி வில்லனாகவும் நடிச்சிருந்தாங்க. கருப்புசாமியை மையமாக வைத்து உருவான இந்த படத்துல சூர்யாவோட இணைந்து த்ரிஷா, இந்திரன்ஸ், அனாகா, சிவாதா ஆகியோர் நடிக்க சாய் அபயங்கர் இசையமைச்சும் இருந்தாங்க. பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இப்படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்தது. இருப்பினும் பாக்ஸ் ஆபீஸில் முதல் நாளில் இருந்தே வசூலை வாரி குவித்து வந்தது. இதுவரை 27 நாட்களை வெற்றிகரமாக கடந்து வசூல் வேட்டையாடி வரும் கருப்பு திரைப்படம் திரையரங்குகள் மூலம் கொடுத்திருக்கிற லாபம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இதுவரை வந்த வசூல் மூலம் இந்த படம் 80 கோடிக்கு மேல் லாபத்தை அள்ளி கொடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இது சூர்யாவின் திரை வாழ்க்கையில் மாபெரும் லாபம் கொடுத்த படமாகும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் புச்சிபாபு இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல உருவாகி இன்று திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் பெத்தி. இப்படத்தில் கதாநாயகியாக ஜான்வி கபூர் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சும் இருக்கிறாங்க. 350 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் திரைக்கு வந்த பேத்தி திரைப்படம் முதல் நாளே உலகளவில் 120 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது. இதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படத்தின் வசூல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பேத்தி திரைப்படம் 6 நாட்களில் உலகளவில் செய்திருக்கிற வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இப்படம் இதுவரை உலகளவில் 280 கோடிக்கு மேல் வசூலித்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இயக்குனர் நடிகர் பாரதி ராஜாவினுடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா துறையினருக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னணி நட்சத்திரங்கள் நேரில் சென்று பாரதி ராஜாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வராங்க. அவருக்கு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல சினிமா பிரபலங்கள் பாரதி ராஜா பற்றி எமோஷனலாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. தற்போது பாரதி ராஜா தன்னை சின்ன வயதில் தூக்கி வைத்திருக்கும் போட்டோவை வெளியிட்டு உருக்கமாக பேசியிருக்கிறாங்க முன்னணி ஹீரோ. அது யார் என தெரிகிறதா? நடிகர் சிம்புதான் அந்த குழந்தை. பாரதி ராஜா பற்றி பேசியிருக்கும் அவர், பாரதி ராஜா சார் மறைவு பற்றி கேட்டு என் இதயம் உடைந்து விட்டது. அவரோட நடித்தது அது என்னுடைய அதிர்ஷ்டம். அந்த நினைவுகள் எப்போதுமே இருக்கும். அவரது கதை சொல்லும் விதத்தால் பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்தவர். அவருடைய குடும்பம், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி என் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ் சார் அப்படின்னு சொல்லி சிம்பு கூறியிருக்கிறாங்க.